அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இன்னைக்கு கவி பேரரசு வைரமுத்துவின் தமிழுக்கு நிறமுண்டு அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை பார்ப்போம். இந்த அழைப்பு என்ற கவிதையின் கடைசி வரிக்காக கொஞ்சம் காத்திருங்க. அழைப்பு: தயவு செய்து என்னை தொல்லை செய், தயவு செய்து என்னை கொள்ளையடி, கழுத்தடியில் ஒரு செல்ல கடிகடி, கூந்தல் களைத்து போடு, பூக்களை உதிர்த்து விடு, ஓடி பிடித்தென்னை உருக்குலைத்து போடு, குளிர்த்து வரும் என்னை மீண்டும் அழுக்காக்கு, எதிர்பாராத இடத்தில் என்னை தீண்டு, எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தழுவு, எங்கே என் உயிரென்று கண்டுபிடி, அதன் இடவளம் தொடு. இதுதான் இதுதான் நான் கேட்டது, இதுதான். உதட்டு எச்சிலால் என் உடல் பூசு, முத்தமிடு, என் மூச்சை நிறுத்து. இது ஒன்றும் ஒரு வழி பாதை அல்ல, என் பங்கு செலுத்த எனக்கும் இடம் கொடு. ஆங்காங்கே பரவு, எலும்பு மஜ்ஜைகளில் ஊடுருவு, மார்பக பள்ளத்தில் முகம் வைத்து மூச்சு விடு. மேகங்களுக்கு இடையில் நட்சத்திரம் தூங்கினாலும், இலைகளுக்கு இடையில் காற்று தூங்கினாலும், என் கண்கள் உனக்காக இரவெல்லாம் விழித்திருக்கும். உனக்கில்லாத உரிமையா? பூனையின் பாதம் பொருத்தி பொசுக்கென்று வந்து புடவையிலு, தீவிரத்தால் என்னை திணறவை, என்னை தூண்டிவிட்டு எங்கேனும் ஒளிந்து கொண்டு நித்தம் ஒரு தடவை என்னை அளவை. என் பெண்மையின் பரிபூரணமே, என் வெற்றிடம் வழிய நிறைந்த நிறைவே, தாளாத தனங்கள் தாழ்ந்தன உனக்காக, ஆகாய கங்கை பாய்ந்தது உனக்காக. வா வா, என்னை வழி செய், உயிர் பருகி ஒளி செய், என்னுயிர் பயிராகும் நீ பல்பதித்த பள்ளத்தில். எனக்குள்ளே பூப்புளியும் நீ முட்டும் அதிர்வில், உன் நகர்த்துதலுக்காக துடிக்குதென் ஆடை, உன் நகம் கிழிக்க வீங்குதென் மார்பு. தொட்டு கொண்டுறங்கும் சுகமொன்று கருதி, உடலென்ற உலையில் கொதிக்குதென் குருதி. நீ தந்த சுகமெல்லாம் நெற்றியில் தீயெறியும் தியானத்தில் வந்ததில்லை, வில்லாய் விரைக்கும் களவியில் கண்டதில்லை, பிரசவம் முடித்த பெருமூச்சில் கொண்டதில்லை. எங்கே மீண்டும் ஒரு முறை முந்தானிக்குள் புகுந்து முயல் குட்டியாகு. தட்டாதே, தாய் சொல் கேள், 10 மாதம் என் வயிறு சுமந்த பிஞ்சு பிரபஞ்சமே. இந்த கவிதை கடைசி வரிக்காக எல்லாரும் காத்திருக்கணும்னு சொன்னேன். ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கவிதையாக இருக்கிறது. இதை அப்படியே ஒரு குழந்தைக்கு பொருத்தி பார்க்கும்போது அது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. எங்கேனும் ஒளிந்து கொண்டு நித்தம் ஒரு தடவை என்னை அளவைங்கிறதெல்லாம் எல்லா தாயும் அனுபவித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. தாய்மையை இந்த ஒரு புது பரிமாணத்தில் ஒரு புதிய வார்த்தைகளில் சொல்லி வந்ததுக்கு கவிஞர் வைரமுத்துக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வணக்கம்.